சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் திருநள்ளாறு போகிறது தான் ரொம்ப விசேஷம். சிம்மராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அசிடிட்டியும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான் சிம்மத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுவும் கண்டிப்பாக கழுத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் பெரிய தொந்தரவுகள் ஆகும் என்பதை கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு 11 குரு, அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 11 குரு வராரு. குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே போல் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே போல் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் சிம்மத்துக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபம் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். அஷ்டம சனி இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உடற்பயிற்சி தான் அஷ்டம சனிக்கு பெரிய பரிகாரம். அதே போல் பிள்ளையார் வழிபாடு, ஏன்னா ஜென்மத்தில் கேது வருவதனால விநாயகருடைய மந்திரங்கள், காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், உங்களுக்கு பிடித்த விநாயகர் காயத்ரி, அதுபோல் மந்திரங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு விடலக்காயை உடைக்கிறது, அனுகூலம் ஏற்படும். அன்னதானத்துக்கு கொடுக்கறது, அதே போல் பிள்ளைகளுடைய அமைப்பு, பெற்றோருடைய அமைப்பு ஏற்றத்தை பெறும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் ஒரு நல்ல லெவலுக்கு வருவார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கும் சிம்மம், அது ஏறும். அதே போல் கணவனாக இருந்த மனைவி ரொம்ப தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவியாக இருந்தால் கணவன் தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசி காதலில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். உங்களை டேக் கேர் பண்ணிக்கலேன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். அதெல்லாம் மாறி நல்ல டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ரொம்ப இப்படி பயம் அப்படி பயம் டைலமாலாம் இருந்திருப்பீங்க. ரொம்ப வீரமாலாம் பேசுவீங்க, ஆனால் டைலமாகவே இருப்பீங்க. அந்த டைலமா போயிடும். உங்களுடைய பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். உங்கள் பெற்றோர் பெரியோர் நல்ல பொசிஷனுக்கு வர்றதுனால உங்களை அவங்க நல்லபடியாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள்லாம் தீருவது. ஏற்கனவே இப்பொழுது எல்லா கோயில்களிலும் இந்த குரு பயிற்சியுடைய அமைப்புடைய பூஜைகள்லாம் ஆரம்பித்து விட்டிருப்பார்கள். அதனால் உங்களுக்கு இன்றையிலிருந்து ஆரம்பித்தாலும் 14ஆம் தேதியிலிருந்து லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சக்கப்போடு போடுவார். அதே சமயம் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தை சொல்லி யாராவது ஏதாவது சொல்கிறத ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் கூட நம்பிக்கையாக இருக்கிறவங்கள மட்டும் நம்புங்க. அவங்க கொஞ்சம் கோபக்காராக இருக்கலாம், அவங்க கொஞ்சம் திட்டலாம், அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் உங்களை சரியான வழிக்கு கொண்டு செல்வார்கள். அவர்களை மட்டும் நீங்கள் விட்டு நீங்கள் வேறு யாரையாவது நம்பி மோசம் போகக்கூடிய அமைப்பும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் பண்ணுவார், 11இல் இருக்கக்கூடிய குருவும் பண்ணுவார், ஜன்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பண்ணுவார், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பண்ணுவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மட்டும்.